அதான் வந்துங்க, ஒரு விவசாயி ஒரு ஆள், ஒரு பையன். நல்லா ஒரு விவசாயம் பண்ணிட்டு, அங்கே பக்கத்தால ஒரு மரத்துக்கடியில ஒரு சிவபெருமானுடைய சிலை வச்சு வழிபட்டு வர்றார். டெய்லி சாமி கும்பிடுவாரு, விவசாய வேலைய பார்ப்பாரு, மண்வெட்டி வேலை பார்ப்பாரு, எல்லா விவசாயமெல்லாம் இது பண்ணுவார். உலகமே அவருக்கு தெரியாது. உலகன்னா, இந்த நாகரீகமான இதெல்லாம் கிடையாது. பவுடர் போடுறது, குளிக்கிறது, நல்ல வாசனை திரவங்கள்லாம் போடுறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்கூடி தங்கமான பையன். அம்மா அப்பா வணங்குவார். அம்மா அப்பாங்க காலையில் எழுந்திரிச்சு அம்மா அப்பா வணங்குவார். கொஞ்சம் சொந்தமாக பூமி இருக்குது, அதில் விவசாயம் பண்ணுறாரு. விவசாயம் பண்ணிட்டு அங்கே சிவபெருமானுடைய சிலை வந்து ஒரு ஒரு இது மாதிரி அவங்க மரத்தடியில் ஒன்று வச்சுருக்காரு. அதை வணங்கிட்டு தோட்டத்தை வேலையை பார்ப்பார். தோட்டத்தை வேலையை பார்த்துட்டு அப்படி வாழ்ந்துட்டுருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசு வரையில் உலகமே அறியாமல் நல்ல வெங்கல மாதிரி இருப்பான் பையன். என்னங்க, வெங்கல மாதிரி இருப்பான், சுத்தமான பையன். எந்த உடைய பெண்மணிவோ எந்த ஒரு கெட்ட பழக்கமோ எதுவுமே தெரியாது. உழைப்பு, நல்லா சாப்பிடுவான், பிடிப்பா. அப்பா மக அம்மா எல்லாம் சேர்ந்து விவசாயமாகிறத விற்று காசு பண்ணி அம்மாக்கிட்ட கொடுத்து அம்மா பத்திரமா இருப்பாங்க. கடவுள் பாருங்க, கடவுளுடைய அனுகிரகம். உலகமே தெரியாது, விவசாய பூமி இருக்குது, இது நாளைக்கு பராமரிக்கிறதுக்கு ஆள் வேணுமே இவனுக்கு அப்படின்னு சொல்லி கடவுள் முடிவு பண்ணி நல்ல அறிவான ஒரு படித்த பெண்ணு அந்த பையனுக்கு வாலண்ட்ரி ஒருத்தர் இந்த வாழையெல்லாம் போட்டு வாழையெல்லாம் வாங்கிட்டு முடிச்சுட்டு இருந்தவர். ஹோல்சேலாக வாங்கிட்டு அவங்க தோட்டத்தில் வந்து வாழையெல்லாம் வாங்கிட்டு போய் விற்கிறவர். அவர் ராலி கொண்டு போய் வாழை அவங்க தோட்டத்திலேயே வாங்கிட்டு போய் விற்று காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவார். அவருக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு அவருடைய பொண்ணை வந்து இவர் கட்டி வைக்கிறார். அந்த பொண்ணு வந்து ஹையஸ்ட்டாக படித்து பெரிய படித்து முடித்த பொண்ணு. அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு இந்த விவசாய பையனை கல்யாணம் பண்ணிக்குது. கல்யாணம் பண்ணும்போது இந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது. படித்த பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு உறுத்தல் கூட இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணோன்னே எப்பவும் போல் நார்மலாக இருக்கார். நார்மலாக இருக்கும்போது அந்த பெண் சொல்லுது, இப்படியெல்லாம் இருக்கணுங்க, இப்படியெல்லாம் பண்ணணுங்க, பிடிங்க, இந்தாங்க இந்த சோப் போட்டு குளிங்க, இப்படியெல்லாம் இருங்க, ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இது கடவுளுடைய சித்தங்க இது. அந்த பையன் அவ்வளவு ஒரு சுத்தமாக இருந்து அம்மா அப்பா மதித்து நடந்து அந்தனுடைய சுத்தமான பையனாக இருந்ததுக்கு கடவுள் கொடுத்த பரிசுன்னு சொல்ல வர்றேன். இந்த பெண் அவரோட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பிரசவத்துலேயே 2 பசங்க, அப்புறம் ஒரு பொண்ணு. குடும்பம் விருத்தி ஆயிடுச்சு. சந்தோஷத்துக்கு குறைவே இல்லைங்க. அப்புறம் அந்த பெண்மணி சொல்லுது, ஒரு ஆள் வச்சுக்கலாங்க வேலைக்கு, 2 ஆள் வச்சுக்கலாங்கன்னு சொல்லி 2 ஆள் போடுறாங்க வேலைக்கு. தோட்டத்தை வேலைக்கு போட்டு இவர் சூப்பர்வைசர் பார்க்குற மாதிரி அந்த பெண்மணி இவர் அப்படியே மாற்றுது. இந்த பையனும் மாறி நல்ல இதாகி இன்னும் கொஞ்சம் நிலங்கு புலங்கு கூட பக்கத்தில் எல்லாம் வாங்கி நல்லா இருக்காங்க. இது என்ன காரணம் தெரியுங்களா? இப்படியெல்லாம் அமைஞ்சதுன்னா இறைவன் கடவுள் கொடுத்த வாழ்க்கைங்க அவருக்கு. கடவுள் ஒன்றுடைய நல்ல நடத்தி பார்த்து கடவுளே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாருன்னு சொல்ல வர்றேன். சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் நடந்தாங்க, இறைவன் நம்மளை பார்த்துக்குவாருன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? வச்சிட்டுங்களா? பாய். ஓகே.